படம் சூப்பரா இருக்கு, தரமா இருக்குது. ரஜினி படம். அந்த ஸ்கிரீன் பிளே டக்கு டக்குன்னு அடுத்து என்ன வரும் அப்படிங்கிற ஒரு வெயிட்டிங் நம்மளுக்கு இருந்துட்டே இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்குமா? படம் சூப்பரா இருக்கு. படம் லோகேஷ் கனகராஜோட அவரோட தரமான ஒரு செயலை பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் படம் மாதிரி இன்டர் பிளாக் எல்லாமே லோகேஷ் படம் மாதிரி இல்ல, ஏதோ எடுக்கணும்னு எடுத்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, சூப்பர் ஸ்டார் ஸ்டைல் தான். நாங்கெல்லாம் தூங்காம பார்த்தோம். நல்லா இருக்கு. எங்க வயசுக்கு 18+ எல்லாம் ஒட்டல, அவ்வளவு ஆக்ஷன்லாம் இல்ல. கேவலமா இருந்துச்சு. ரொம்ப பழைய இது, ரொம்ப பெருசா புதுசா லோகேஷ் கனகராஜ் படம் மாதிரி இல்ல. பரவாயில்ல, ஒருத்தன் சொல்லலாம். சூப்பரா இல்ல, ஃபிளாஷ்பேக் சீன் சூப்பரா இருந்துச்சு. ஒரு டைம் பார்க்கலாம். தலைவர் தாங்க ஃபுல்லாவே படமே பிளாஷ்பேக்ல வச்சு செஞ்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. ரஜினி ஃபேன்ஸ்க்கு ஒரு கொண்டாட்டம். சூப்பர். ரஜினி சார் படம் எப்பவுமே நல்லா தான் இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கு. படம் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு, தரமா இருக்குது. ரஜினி படம். படம் சூப்பரா இருக்கு. நான் பார்த்தாச்சு படம். எஸ், டெஃபினட்டா தலைவர் தான். தலைவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் 50th இயர். ஸோ ஸ்டார்டிங்ல போட்ட அவருக்கு இன்ட்ரோல இருந்து எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவரோட ஃபிளாஷ்பேக்காக இருக்கட்டும், எல்லாமே ப்ராப்பரா எப்படி எலிவேட் பண்ணலாம் பெட்டரா இருக்குமோ அப்படி பண்ணியிருக்காங்க. ஓவரால் டிசப்பாயின்மெண்ட் இல்லாம பெட்டரா ஒரு படம் தலைவர் வந்துட்டு ஒரு பெட்டர் ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ்ல பார்க்குற ஒரு ஃபீல் இருந்தது. எஸ். நல்ல தெரியல, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்கான ஒரு படம். ஃப்ரெண்டு நல்லா ஒரு இதாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அது மூலியமா என்னெல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணாரு, கூலி வேலை செய்யறவங்களுக்காக தலைவர் என்ன பண்றாரு, இவர் என்னவா இருந்தாரு முன்னாடி, அதை இப்போ எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிறத ஃபுல்லா பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. தலைவரோட ஃபிளாஷ்பேக் எடுத்துட்டு வந்து அது மூலியமா கூலி வேலை செய்யறவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்றாரு அப்படிங்கறத ஃபுல்லா கவர் பண்ணி அது பண்ணிருக்காங்க. ஆஸ் யூஷுவல், ஐ மீன் நம்ம மாநகரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஸ்கிரீன் பிளே டக்கு டக்குன்னு அடுத்து என்ன வரும் அப்படிங்கிற ஒரு வெயிட்டிங் நம்மளுக்கு இருந்துட்டே இருக்கு. அதுதான் படத்தை அடுத்த லெவல் கொண்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். இன்டர்வல் பிளாக்கா இருக்கட்டும், எப்பவுமே ஒரு படத்துக்கு இன்டர்வல் பிளாக் ரொம்ப முக்கியம். அந்த இன்டர்வல் பிளாக் பக்காவா கரெக்டா கொடுத்துருக்காங்க. படம் ரொம்ப பிடிச்சனால செகண்ட் டைம் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ எஸ், படம் இட்ஸ் ரியலி 10 on 10. செம்ம தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஜெயிலருக்கு அப்புறம் ஒரு நல்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தலைவர் படம் அப்படின்னா 100% கூலி தான். எஸ். எனக்கு பர்சனலா உபேந்திரா சாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னதான் அவர் ஸ்கிரீன் பேஸ் கொஞ்சம் கம்மினா கூட அவரோட ஆக்டிங் அண்ட் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தலைவர் பக்கத்துல அவரை பார்க்கும்போது ஓகே இவரும் ஸ்டைலா இருக்காரு, சரி கனடா சூப்பர் ஸ்டார் ரியல் ஸ்டார்னு சொல்லுவாங்க. ஸோ இவரும் தலைவர் பக்கத்துல பார்க்கும்போது இன்னும் சூப்பரா இருக்கு. பிளஸ் கிளைமேக்ஸ்ல வந்துட்டு உபேந்திரா, ரஜினி சார் அண்ட் கேமியோ அமீர் கான் சார்லாம் வரும்போது இன்னும் அந்த சீனை வேற லெவல்ல மாசா எலிவேட் பண்ணிடுச்சு. ஸோ எஸ், ஆமா சொல்லவே வேணாம், நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு படத்துக்குமே வந்துட்டு உயிர் தரது வந்துட்டு மியூசிக் தான். அந்த வகையில இந்த படத்துக்கு ரொம்ப ஒரு மாசான ஒரு கமர்ஷியல் மியூசிக்கா தேவைப்பட்டிருக்கு. மட்டும் இல்லாம ஒரு எமோஷனல் மியூசிக்கும் நிறைய இடத்துல இந்த படத்துல தேவைப்பட்டிருக்கு. அதுவுமே சூப்பரா பண்ணிருக்காரு. வெர்சிட்டாலிட்டி சூப்பரா இருக்கு இந்த படத்துல. எமோஷனல் மியூசிக்கா இருக்கட்டும், மாஸ் மியூசிக்கா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப் மியூசிக்கா இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமா இருக்கு. ஒவ்வொரு வில்லனோட தீம் கூட ஒவ்வொரு வில்லனுக்கும் ஒவ்வொரு தீம் அந்த மாதிரி வச்சு இந்த வில்லன் வரும்போது அந்த தீம் மியூசிக் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நம்மளாலே ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ஸோ எஸ், ஆமா. படம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சொல்லுங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்குமா? படம் சூப்பரா இருக்கு. படம் ரஜினி கம்பேக் மேன். எஸ், சூப்பர் ஸ்டார் இஸ் சூப்பர் ஸ்டார். நல்லா இருக்கு படம். இதுல என்ன கேரக்டர் பண்ணிருக்காரு சார்? இதுல எல்லா கேரக்டருமே நல்லா இருக்கு மேடம். நோபடி எஸ், ஜஸ்டிஸ் ஹஸ் பீன் டன் பை ஆல் தி கேரக்டர்ஸ். எல்லாரும் அவங்க ஒர்க் நல்லா பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். இதுல ரஜினியோட ஆக்டிங் எப்படி இருக்கு? ரஜினி ஆக்டிங் சூப்பர் ஆஸ் யூசுவல். லோகேஷ் கனகராஜ் நல்லபடியா யூட்டிலைஸ் பண்ணிருக்காரு, அவ்வளவுதான். புரியல. நாகார்ஜுனா நல்லா பண்ணிருக்காரு, உபேந்திரா நல்லா பண்ணிருக்காரு, அமீர் கான் நல்லா பண்ணிருக்காரு, ருத்ரிகாசன் நல்லா பண்ணிருக்காங்க, சத்யராஜ் ஆக்சுவலி, அண்ட் தென் திஸ் கை மஞ்சுமல் பாய்ஸ்
அவரு சூப்பர். ஒரு பாட்டு ஒரு இதுவும் டேர்னிங் பாயிண்ட் நல்லா இருக்கு. ரொம்ப அழகா ஆஸ் யூஷுவல் லோகேஷ் கனகராஜோட அவரோட தரமான ஒரு செயலை பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. இல்ல ஓகே தான், ரொம்பலாம் இல்ல, ஆவரேஜ் மூவி தான். லோகேஷ் படம் மாதிரி இல்ல, மற்றபடி ஓகே தான், ஒரு வாட்டி பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் எப்படி இருக்காரு? புரியல. சூப்பர் ஸ்டார் எப்படி இருக்காரு? அவர் எப்பவும் போல ஓகே தான், பட் நாகார்ஜுனா அது ரொம்ப சுத்தமா இருந்துச்சு. மற்றபடி அனி மியூசிக்கோட பார்க்கும்போது ஓகே, ஒரு வாட்டி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் படம் மாதிரி இன்டர் பிளாக்லாமே லோகேஷ் படம் மாதிரி இல்ல, ஏதோ எடுக்கணும்னு எடுத்த மாதிரி தான் இருக்கு. மற்றபடி ஓகே தான், ஒன் டைம் பார்க்கலாம். நீங்க சொல்றீங்க. ஓகே. என்ன மாதிரியான மூவி இது? ஆக்ஷன் மூவி தான். ஆக்ஷன் மூவி. சூப்பர் ஸ்டார் எப்படி இருக்காரு? பயங்கரமா இருக்காரு. விண்டேஜ் சூப்பரா இருக்கு. சூப்பர் ஸ்டார் வேற லெவல்மா. சூப்பரா இருக்காருமா. வேற லெவலா இருக்காரு. ஸ்டைல் எப்படி சூப்பர் இருக்காரு? ஸ்டார். சூப்பர் ஸ்டார் ஸ்டைல் தான். நான் எல்லாம் தூங்காம பார்த்தோம். நல்லா இருக்கு. எங்க வயசுக்கு நல்லா இருக்கு படம். பரவாயில்ல. என்ன மாதிரியான மூவி இது? ஆக்ஷன் தான். ஆக்ஷன் தான். மொத்தம் எல்லாரும் எப்படி பண்ணிருக்காங்க? எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. நாகார்ஜுனும் சூப்பரா பண்ணிருக்காரு. பாட்டெல்லாம் எப்படி இருந்தது? பாட்டெல்லாம் எங்களுக்கு ரசிக்கிற இது இல்ல, அவ்வளவு இது இல்ல, ரசிக்கிற வயசு இல்ல. 18+ தான் ஒர்த் இல்ல. அப்பா 18+ ஒர்த் இல்ல. அவ்வளவு ஆக்ஷன்லாம் இல்ல. அவ்வளவு ஆக்ஷன் இல்ல. அவ்வளவு ஆக்ஷன் இல்ல. நல்லா தான் இருக்கு. கேவலமா இருந்துச்சு. ரொம்ப பழைய இது ரொம்ப பெருசா புதுசா லோகேஷ் கனகராஜ் படம் மாதிரி இல்ல. லோகேஷ் கனகராஜ் படம் ஏதாவது புதுசா அந்த மாதிரிலாம் இருக்கும். சும்மா ரஜினியை வந்துட்டு ஒரு ½ hour அழகா காமிச்சிருக்காங்க. அந்த ½ hour காட்டுறதுக்கு ½ hour எடுத்திருக்கலாம். தேவையில்லாம பெருசா ஃபுல்லா எடுத்து என்னோட காமிச்சிருக்காங்க. கொஞ்சம் நிறைய ஸ்லோவா தான் இருந்துச்சு. நிறைய கேரக்டர்ஸ் வேஸ்ட் பண்ணிருக்காங்க. சும்மா காமிக்கிற மாதிரி வில்லங்குடியே அதுக்கப்புறம் சிரிக்கிற மாதிரி எதுக்குன்னு தெரியாத மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அவ்வளவு பெருசாலாம் ஒண்ணும் இல்லை. சும்மா ஒரு ½ hour படம் பார்க்கலாம். அந்த ரஜினியோட பழைய சீன்ஸ் அதெல்லாம் மட்டும் நல்லா இருக்கு. வேற எதுவும் பெருசாலாம் இல்லை. அவ்வளவுதான் மட்டும். எக்ஸாம் ஃபீஸ் வச்சு பண்ண பரவாயில்ல, ஒர்த்துன்னு சொல்லலாம். என்ன மாதிரியான மூவி இது? என்ன மாதிரி மூவினா ஒரு நார்மலா ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி தான். ஸோ ஃப்ரெண்ட் வந்துட்டு எப்படி வந்துட்டு கொண்டு இருக்காங்க அதை மாதிரி பார்த்து ரஜினி எப்படி இருக்காரு? சூப்பரா இருந்த ஃபிளாஷ்பேக் சீன் சூப்பரா இருந்துச்சு. பார்க்கலாம். டைரக்ஷன் எப்படி இருந்தது? லொகேஷன் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எங்காவது லாக் இருந்ததா படம்? படம் லாகன்லாம் இல்லை, நல்லா தான் போச்சு. ஜாலியா போச்சு, நல்லா போச்சு. சீன்ஸும் சூப்பரா இருந்துச்சு. பார்க்கலாம். ஏதாவது ஸ்பெஷல் படத்துல ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஸ்பெஷலா அப்படிலாம் எதுவும் சொல்லலை. நார்மலா ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி, மற்றபடி ஒன்றும் பெருசா தான். மத்த ஆர்டிஸ்ட் எப்படி நடிச்சிருக்காங்க? சூப்பரா இருந்துச்சு. கேமியோலாம் பயங்கரமா இருந்துச்சு. நீ சொல்றீங்க நல்லா இருந்த படம். படம் எப்படி சொல்றீங்களா? ஒரு டைம் பார்க்கலாம். தலைவர் தாங்க ஃபுல்லாவே படமே பிளாஷ்பேக்ல வச்சு செஞ்சிருக்காங்க. நீங்க லோகேஷ் ஸ்டாண்டர்டுக்கு எதிர்பார்க்க முடியாது, விக்ரம் ஸ்டாண்டர்டுக்கு எதிர்பார்க்க முடியாது. பட் ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன் ஃபிலிமா சூப்பரா இருக்கு. நைஸ். தாராளமா வந்து பார்க்கலாம். 180க்கு ஒர்த்தா இருக்குன்னு சொன்னாரு. தாராளமா ஒர்த்தா இருக்கு. கண்டிப்பா வந்து பார்க்கலாம். வந்து பாருங்க, 1000 ரூபாய்க்கு படம் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. ரஜினி ஃபேன்ஸ் ஒரு கொண்டாட்டம். சூப்பர். ரஜினி சார் படம் எப்பவுமே நல்லா தான் இருக்கும். என்ன பிடிச்சிருக்கு படத்துல? என்னதான் பிடிச்சிருக்கு, எதுவும் பிடிக்காம இல்லையே. ரஜினி எப்படி நடிச்சிருக்காரு? சூப்பரா நடிச்சிருக்கு. சூப்பரா நடிச்சிருக்காரு. எல்லாருக்கும் நல்லா enjoy. ரஜினிகாந்த் வந்து எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு.